18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, அவசரப்பட்டு தள்ளிவிடாமல், இந்த கருப்பசாமி நான் உனக்காக என்ன சொல்லப் போகிறேன், உன் வீடு தேடி வந்து என்ன தருவதற்காக வந்திருக்கிறேன் என முழுவதுமாக கேட்டு புரிந்து கொள். அதன் பிறகு நிச்சயமாய் உன் மனதில் நிம்மதியும் தெளிவும் பிறந்து நீயே எனக்கு நன்றியும் சொல்லுவாய் என் தங்கமே. உனக்கு கிடைக்காத ஒன்றைதான் மிக பெரியது என நினைத்து கொண்டிருப்பதால் தானே உன் கையில் கிடைத்திருப்பதும் உன்னுடைய வாழ்க்கையும் மிக சாதாரணமாக உனக்கு தெரிகிறது. உன்னை விட கஷ்டப்படுபவர்களும் உன்னை விட பிரச்சனையிலும் சிக்கலிலும் தவிப்பவர்களும் எத்தனையோ பேர் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையை மிக அலட்சியமாக நீ நினைக்க வேண்டாம். உனக்கான வாழ்க்கையை நான் எவ்வளவோ நிறைகளை கொடுத்திருக்கிறேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். உன்னை விட மிக சிறப்பாக சந்தோஷமாக செல்வ வளத்தோடு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் எனவும் யோசிக்க வேண்டாம். எல்லாருக்கும் எப்போது எதை கொடுக்க வேண்டும் என முழுவதுமாக அறிந்த உன் அப்பன் கருப்பன் அதை அதற்கு உண்டான கால நேரத்தில் நிச்சயமாக செய்தே தீருவேன். நீயும் எதையும் எதிர்பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணத்தோடு இருந்தால் உன் எதிர்காலம் தானாகவே உனக்கு உதவக்கூடியதாக மாறும். இந்த கருப்பசாமி நானும் உன்னை காப்பாற்றி உனக்கு செய்ய வேண்டிய நல்லதையும் தர வேண்டிய சிறந்ததையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவேன் என் தங்கமே. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதையும் அவரையும் உனக்குள் அனுமதிப்பதற்கு முன்பாக கவனமாயிரு. ஏனெனில் எல்லாரையும் நல்லவர்கள் என நினைக்கிற நீ அடுத்தவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக அன்பை செலுத்திவிட்டால் அதற்கு பிறகு அவர்களது உண்மை முகம் என்னவென்று தெரிய வரும்போது அவர்களை வெளியே தள்ள முடியாமல் நீதானே கஷ்டப்பட நேரும். அதனால்தான் விஷயமோ மனிதர்களோ எதுவாக இருந்தாலும் உனக்குள் அனுமதிப்பதற்கு முன்பாக அதை பற்றிய தெளிவான சிந்தனையை உனக்குள் உருவாக்கிக்கொள் என சொல்கிறேன். பல பேர் தான் அறிவாளி என்ற ஆணவத்தோடு இருப்பார்கள். அவர்களிடம் நீ எதுவும் பதிலுக்கு பதில் பேசவோ வாக்குவாதம் செய்வதோ வேண்டாமேன் தங்கமே. அவர்களை அவர்கள் இஷ்டத்திற்கே விட்டுவிடு. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் நான் எப்படிப்பட்டவன் என்பதை நீ நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நீயாக உன் வாழ்வில் ஜெயித்து காட்டிய பிறகு, உன்னுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்காட்டி நீ உன் வாழ்வில் சாதித்த பிறகு எல்லாருமே தானாக உன்னை தேடி வந்து புரிந்து கொள்வார்கள். பணக்காரன் காசு பணம் சொத்து சுகம் சேர்க்க வேண்டும் என்று அலைந்து திரிகிறான். வறுமையாளர் இருப்பவன் சோற்றுக்காக அலைந்து திரிகிறான். இவ்வளவுதான் வேற்றுமையை தவிர இந்த உலகத்தில் எல்லாரும் எதையாவது தேடி அலைபவர்களாகத்தானே இருக்கிறார்கள். ஆனால் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான் எல்லாருக்கும் ஒற்றுமை. இந்த உலகில் பிறந்த எல்லாருமே இந்த உலகில் நிலைத்து கடைசி வரை வாழப் போவதில்லை தானே. அவரவர்களுக்கு உண்டான ஆயுட்காலம் முடியும் போது அவரவர்கள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்பது போல வாழக்கூடிய இந்த குறைந்தபட்ச நாட்களிலேயே அவரவர்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பெற்று வாழ தயாராகுங்கள். அதை விட்டுவிட்டு காசு பணம் சொத்து சுகம் என தேடி அலைந்து உங்கள் வாழ்நாளையும் நிம்மதியையும் வீணாக விட்டுவிட வேண்டாம். கடற்கரைக்கு அருகிலேயே இருந்தாலும் நாக்கு வறண்டு போனால் அந்த கடல் நீர் எப்படியும் உதவாதுதானே, அதை குடிக்க முடியாதுதானே. அப்படிதான் இங்கு உள்ள மனிதர்கள் நிறைய பேருக்கு நிறைய உறவுகள் இருந்தாலும் யாரும் அவசரத்திற்கோ அவசியத்திற்கோ உனக்காக வந்து உதவப் போவதில்லை. நீதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தனியாக தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என் செல்லமே. வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நான் உன்னை படைத்தேனே தவிர உனக்கு கிடைக்காததையும் உன்னிடம் இல்லாததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக இல்லை. உன் வாழ்வில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ எது கிடைக்கவில்லையோ எல்லாவற்றையும் நான் காரண காரியத்தோடு தான் செய்து கொண்டிருக்கிறேன். எது கிடைத்ததோ அதை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு இல்லாததையும் இழந்ததையும் மீண்டும் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு வேலை செய். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான பாதைகளை நீயே உருவாக்க வேண்டுமே தவிர வேறு யாராவது உருவாக்கிய பாதையில் நாம் போய் சீக்கிரம் ஜெயித்து விடலாம் என யோசிக்காதே. உன்னுடைய வேலைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீயே சுயமாக செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தால் சீக்கிரமாக முன்னேற்றம் பெறுவாய். அதுவும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் மாற்றங்களை புதிதாக நீயே உருவாக்க முயற்சி செய். யாரிடமும் அதிகமாக அன்பு வைக்கவும் வேண்டாம், யாரையும் அதிகமாக நம்பவும் வேண்டாம். ஏனெனில் இங்கு இருக்கும் மனிதர்கள் எல்லாருமே அவரவர்கள் தேவை முடிந்த பிறகு மனசாட்சி இல்லாமல் உன்னை தூக்கி எறிந்து விட்டு அவரவர் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள் என் தங்கமே. தெய்வங்களுக்கும் கூட காலம் நேரம் வந்தால்தானே கால பூஜை நடக்கிறது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்வில் மட்டும் நீ எல்லா நேரமும் சந்தோஷமாய் நிம்மதியாய் ஆடம்பரமாய் அழகாய் வாழ்ந்துவிட முடியாது. உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாய் வாழ்வதற்கும் சந்தோஷமாய் ஜெயித்து வாழ்வதற்கும் என ஒரு கால நேரத்தை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அப்படி உனக்கான காலம் இப்போது வரப்போகிறது.
அதுவரை கொஞ்சம் பொறுமையாயிரு. கூடிய சீக்கிரம் இனி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காக தான் நானே உன் வீடு தேடி வந்துள்ளேன். நான் உனக்கு தரக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தையும் அருளையும் தவறவிடாமல் அப்படியே பெற்றுக்கொள் என் தங்கமே. இனி எல்லா நாளுமே உனக்கான சந்தோஷ நாளாகவும் உனக்கு இன்பத்தை தரக்கூடிய இனிய நாளாகவும் இருக்கப் போகிறது. உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை நீ மனமகிழ்வோடு மகிழ்ச்சியாய் வாழப் போகிறாய்.